இந்த இடத்துல சுவர்ணம் சுவர்ணம்னு சொன்னால் பகவானை பத்தி சொல்லும் போது தங்கத்தை போன்ற நிறம்னு அர்த்தம் கிடையாது. தங்கம் எப்படி ஒளி உடையதாக இருக்குமோ பகவானுடைய திருமேனிக்கும் அந்த ஒளி உண்டு. திருமேனி கருப்பான திருமேனி தான். கொண்டல் வண்ணன் என்று தெரிவிக்கிறோமோ இல்லையோ, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன்னு ஆழ்வாருடைய பாசுரம். நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையேன்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்ப கருப்பான திருமேனி. நீலம் என்கிற சொல்லும் சம்ஸ்கிருதத்தில் நீலம் என்றால் கருப்பு என்றுதான் பொருள். அப்ப சம்ஸ்கிருதத்துல நீலம் நீலம் நீலம்னு வந்தாலும் சரி, அது நீலமேக சியாமளன்னு சொல்றோம். அப்ப நீலம் என்கிற சொல்லுக்கே சம்ஸ்கிருதத்திலே கருப்பு என்றுதான் பொருள். அதை தமிழ்ல சொல்லும் போது நாம சட்டுன்னு புரிஞ்சுக்காமல் அது கொஞ்சம் நீலம் என்க வேறொரு நிறமாக கொள்ளுகிறோம். கருப்பு தான் அவருடைய நிறம். ஆனா கருப்பு நிறம் இருந்தாலும் அவருடைய திருமேனியின் ஒளி அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்குமா. அதுவும் மிக உயர்ந்தது. சுவர்ணம்னு சொன்னாலே உயர்வு மனசுல படுகிறதோ இல்லையோ, சுவர்ணம்னு சொன்னாலே ஆசைப்பட தகுந்ததா இருக்கு. ஸ்பிருகணீயம்னு தெரிவிப்பார்கள். எந்த பொருளை ஒரு கல்லை வச்சா இப்படியே பார்ப்போம், அதுவே இங்க ஒரு தங்கத்தை வச்சா கண்ணு மலர்றது பாருங்க. தங்கத்தை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்து கண்ணு மலர்றதே. அத போல பகவானுடைய திருமேனி தங்கம்னு சொன்னால் அதை பார்த்தாலே நமக்கு மனசுல ஆசை பிறக்கும். அதனுடைய பெருமை, புனிதத்தன்மை. தங்கத்துக்கு மற்றொரு முக்கியமான பண்பு புனிதமானது. எந்த ஒரு பொருளையும் தங்க பாத்திரத்துல வச்சீங்கன்னா அதுக்கு தோஷமே கிடையாது. ஒவ்வொரு பொருளை இப்ப வெள்ளியில வச்சோம்னா வெள்ளிக்கு சுத்தம் பண்ணுவதற்கு சில வழிகள் உண்டு. செப்பு பாத்திரத்துல வச்சோம்னா அதுக்கு சுத்தம் பண்ண வேண்டும். பித்தளை பாத்திரத்துல வச்சோம்னா புளி சாணி இதெல்லாம் போட்டு அதை சுத்தம் செய்கிறோம். தங்கத்துக்கு அவ்வளவெல்லாம் கிடையாது. வெறும கழுவினா போரும் தங்கம் சுத்தமாயிடும். ஏன்னா அது இயற்கையிலேயே ஒரு உயர்ந்த உலோகமானபடியால். அப்ப தங்கம் போன்ற திருமேனி பகவானுக்குன்னு சொன்னால் மிக விலை மதிப்பற்றது, உயர்ந்தது என்று ஒரு பொருள். நல்ல ஒளி பொருந்தியது என்று ஒரு பொருள். பார்த்தாலே ஆசையை தூண்டக்கூடியது என்று ஒரு பொருள். இதெல்லாம் பகவானுக்கு ஹிரண்மயகான அவருக்கு திருநாமம் இருக்கு. அவருடைய மனைவி தானே. அப்ப ஹிரண்மயி என்று சொன்னால் பகவானை போலவே தங்கம் போன்ற திருமேனியை உடையவள் என்று ஹிரண்மயி என்று சொல்லலாம். ஹிரண்ய வருணாம், ஹிரண்யத்தை போன்ற வர்ணம் நிறத்தை உடையவள் என்றால் உண்மையாவே இவளுக்கு தானே மஞ்சள் நிறம், வெளுப்பான நிறம், மஞ்சள் நிறம் இவளுக்கு உண்டு. பகவானுடைய திருமேனி கருப்பு திருமேனி. அந்த கருப்பு திருமேனிக்குள்ள பிராட்டி இங்க மஞ்சளா வெளுப்பா அமர்ந்து கொண்டிருக்கிறாளோ இல்லையோ, அதனாலதான் அவர் திருமேனிக்கே ஒளி சேர்றதான். ஒரு அழகான எடுத்துக்காட்டு வேதமே காட்டுகிறது. ஒரு மழைக்காலம்னு வச்சுங்க. மழைக்காலத்துல பெரிய கருப்பா ஒரு மேகம் இருக்கு. அந்த மேகத்துக்குள்ள திடீர்னு ஒரு மின்னல் வெட்டும் போது சரியா அதை பார்த்தீர்கள் என்றால் அந்த மேகம் கருப்பா இருக்கும். ஆனா அதை சுத்தி அப்படியே அந்த வெளிச்சம் ஒரு சரிகை போட்ட மாதிரி வெளுப்பா ஒரு வெள்ளி ஜரிகையாட்டம் இருக்குமோ இல்லையோ, அதுதான் பகவானுடைய திருமேனி என்கிறது. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. கருப்பு மேகத்துக்குள்ளே ஒரு மின்னல் வெட்டினால் எப்படி இருக்குமோ அதை போல பகவானுடைய கருப்பு திருமேனில மின்னலை போல மகிழ்ச்சி பிராட்டி இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாளாம். அப்ப பகவானுடைய திருமேனிக்கு ஒளி சேர்ப்பவளே பிராட்டி தான். அடுத்தது சொல்லுகிறார், ஆசைப்படத்தக்க சப்தத்தை உடையவள். இப்ப வர்ணம் வர்ணம்னு சொன்னால் மற்றொரு பொருள் வைத்துக் கொள்ளுகிறார். நிறம்னு வச்சுக்க வேண்டாம். வர்ணம்னா நாம வர்ணமாலான்னு சொல்றோம் இல்லையோ. சம்ஸ்கிருதத்துல அடிப்படை புஸ்தகத்தை வாங்கினால் சம்ஸ்கிருத வர்ணமாலான்னு எழுதியிருப்பார்கள். அ ஆ இ ஈ உ ஊ ரு க க க க ங ச ச ஜ ஜ ஞ இதெல்லாம் சொல்றது எழுத்துக்கள். தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல சொல்றோம் இல்லையோ, அதுக்கு வர்ணமாலான்னு பெயர். வர்ணம் வர்ணம் என்றால் எழுத்து என்று ஒரு பொருள் உண்டு. அப்ப ஹிரண்ய வர்ணாம். ஹிரண்யம்னா ஆசைப்பட தகுந்தது, உயர்ந்தது. வர்ணம் என்றால் எழுத்துக்கள், ஒலிகள் என்று பொருள் செய்து கொள்ளுகிறார். அப்ப ஹிரண்ய வர்ணாம்னு சொன்னால் பிராட்டி ரொம்ப அழகான ஒலியை உடையவள். பிராட்டி பேசினால்னா அவ்வளவு அழகா இருக்குமா. ஹனுமான் சுந்தரகாண்டத்துல சீதையை பார்ப்பதற்காக அசோகவனம் போகிறார். போய் திரும்பி வந்து ராமனை சந்திக்கிறார். சுந்தரகாண்டத்தினுடைய இறுதியிலே ராமன் உடனே கேட்கிறார், சீதையை பார்த்தேன்னு சொன்ன உடனே சீதை என்ன சொன்னாள், அவள் எப்படி சொன்னாலோ அப்படியே எனக்கு திரும்ப சொல்ல வேண்டும். மதுரா மதுராலாபா கிமாக மம பாமினி என்று ராமன் கேட்கிறார். மதுரா சீதையே மிக மிக இனிமையானவள். மதுர ஆலாபா, ஆலாபம்னா பேச்சு. பிராட்டியினுடைய பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த சீத்தை பேசினது நீ மாத்தி உன்னுடைய வார்த்தைகள்ல சொல்லாதே. ஹனுமானே ரொம்ப சொல்லின் செல்வர்னு பெயர் பெற்றவர், ராமனாலேயே கொண்டாடப்பட்டவர். 6 கொல் இச்சொல்லின் செல்வர்னு ராமன் கொண்டாடுகிறார். விரிஞ்சனோ விடவலானோ, என்ன பிரம்மா வந்து பிறந்தாரா, சிவன் வந்து பிறந்தாரா, இப்படிப்பட்ட ஒரு பேச்சு நான் பார்த்ததே கிடையாது. இவர் படிக்காத வேதமே இல்ல போல் இருக்கு, எல்லா கல்வியும் கற்றது போல பேச்சுல தெரிகிறதுன்னு கொண்டாடப்பட்ட ஹனுமானை இப்ப நீர் பேச வேண்டாம், சீதை என்ன சொன்னாலோ அப்படியே திரும்ப சொல்ல வேண்டும்னு ராமன் கேட்கிறார். ஏன்னா அவ்வளவு இனிமையாக பேசக்கூடியவள். பேச்சின் இனிமை என்பது வெறும் ஒலியில் மட்டும் அல்ல,
அதன் பொருளில் இனிமை இருக்க வேண்டுமோ இல்லையோ. சீதை என்ன பேசினாலும் ராமனுடைய ஆனந்தத்தை தவிர எதற்காகவும் பேச மாட்டாள். தனக்கென்று ஒண்ணு பேசிக்கொண்டதே கிடையாது. எந்த ஒரு இடத்திலுமே ஒரு கணவனுக்கு மனைவியின் இடத்திலே 100% 200% நம்பிக்கை எப்ப வரும்? அந்த மனைவி தனக்காக எதையும் யோசிக்க மாட்டாள், என் நன்மைக்காகத்தான் அவள் இருக்கிறாள்ங்கிற நம்பிக்கை ஒருவரிடத்தில் வந்து விட்டாள், அவர் என்ன சொன்னாலும் கணவன் கேட்டு விடுவாரோ இல்லையோ. அதுதான் பகவானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கிற தொடர்பு. பிராட்டி சொன்னால் பகவான் தட்டினதே கிடையாது. அதை நம்பித்தான் நாம சரணாகதி பண்றோம். கூட பிராட்டி இருக்கிறாள், அவள் நமக்காக சிபாரிசு செய்தால் பகவான் மாட்டேன் என்று சொல்ல மாட்டார், அதனால் நம்மையும் ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ. நமக்கு உடனே அப்ப என்ன பொண்டாட்டி தாசனா, பெண்டாட்டி சொன்னாலாம் கேட்பாரான்னு உடனே உலகத்துல சொல்லிடுவா. அப்படி அல்ல. அவளிடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவள் தனக்காக ஒரு நாள் நான் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு ஒரு பொண்ணு கேட்க மாட்டாளா? பிராட்டி என்னைக்கு வந்து பார்க்கடலிருந்து வந்து ஏறி அமர்ந்தாளோ அன்றிலிருந்து இன்று வரை இறங்கி போனதா சரித்திரமே கிடையாது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு நம்மாழ்வார் பாடுகிறார். அகலகில்லேன் அகலகில்லேன் அகலகில்லேன், என்னால் இங்கிருந்து போக முடியாது போக முடியாது போக முடியாதுன்னு முணுமுணுன்னு சொல்லிட்டே இருப்பாளாம். யாரும் போகவே சொல்லலையே, எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்னால் போக வந்து விட்டால் என்ன ஆகுமோன்னு பயம். அதனால பெருமானை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லுகிறாள். எதற்காக? அவள் பிரிந்து போன போது நம்ம போல யாராவது ஒருத்தர் போய் சரணாகதி பண்ணா பகவான் கோவப்பட்டு தள்ளி விட்டுடுவார். பிராட்டி கூட இருந்தால் தானே சரணாகதி பலிக்கும். சாஸ்திரம் சொல்லுவது எப்போது வேண்டுமானாலும் சரணாகதி பண்ணலாம். அதை பகல்ல பண்ணணும்னு தேவை கிடையாது, ராத்திரியிலையும் பண்ணலாம். உத்தராயணத்துல பண்ணா நல்லதுன்னு ஒண்ணும் கிடையாது. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயனம், உத்தராயணம், இந்த சம்பத்சரம் அந்த சம்பத்சரம் எதுவுமே கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் சரணாகதி செய்யலாம். சரணாகதி கண்டிப்பாக பயனளிக்கும், சாஸ்திரம் சொல்லிவிட்டது. ஆனா சரணாகதி பயன் அளிக்க வேண்டும்னா பகவான் கோபப்படாமல் கருணை காட்ட வேண்டும். அவர் கருணை காட்ட வேண்டும்னா பிராட்டி அருகில் இருந்தே ஆக வேண்டும். ஆக மொத்தம் என்ன கிடைக்கிறது? கணிதத்துல எழுதும் போது இது முதல் வரி, இது 2வது வரி, ஆகையால் இது தேறுகிறது. முதல் வரி 2வது வரி எழுதுனா 3வது வரி தானா வந்துருமோ இல்லையோ. சரணாகதி என்றைக்குமே பயனளிக்கும். பிராட்டி இருந்தால்தான் சரணாகதி பயனளிக்கும். ஆகையால் பிராட்டி என்றுமே பகவானோடு இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய நன்மைக்காக கூட இருக்கிறாளே தவிர அவளுக்கு பகவானிடத்துல அன்பு என்பது மட்டும் காரணம் அல்ல. அந்த நம்பிக்கை பெருமானுக்கு அவரிடத்துல இருக்கிறபடியால் எதை சொன்னாலும் கேட்கிறார். தன்னுடைய கருத்துக்கு மாற்றி சீதை ஒன்றை சொன்னாலும் பகவான் ஏன் என்று கேட்பது கிடையாது, அப்படியே நடத்துகிறார். அப்ப ஹிரண்யவர்ணாம்னு சொன்னால் அந்த அழகான பேச்சை உடையவள். பிள்ளை உலகாரியன் என்று ஒரு ஆச்சாரியர் அவர் தெரிவிக்கிறார். இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே என்று ஒரு சூத்திரம் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே. பிராட்டி 2 பேரை திருத்தறாளாம். ஒண்ணு நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் பகவான் கிட்டக்கே வராமல் ஒதுங்கி பயந்து ஓடுகிறோமே, நம்ம இடத்துல உபதேசம் செய்து பயப்படாதே வான்னு அழைக்கிறாள். நம்மை உபதேசத்தாலே திருத்துகிறாள். அது மட்டும் போராதே, அவர் ஒருத்தர் முறுக்கின்னு இருக்காரு, யாரையும் நான் ரட்சிக்க மாட்டேன், தண்டனைன்னு பகவான் முறுக்கின்னு இருக்காரோ இல்லையோ, அவரிடத்துல போய் நீ தண்டனையை கொடுத்தா யார் அருகில வருவார்கள்? நாம் தான் தாயும் தந்தையும், குழந்தை தப்பு பண்ணா நாம் தான் மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசி அவனையும் திருத்துகிறாளோ இல்லையோ. அதனால இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலேன்னு தெரிவித்தார். அந்த உபதேசம் தான் அழகான பேச்சு. அதைத்தான் ஹிரண்யவர்ணாம், அழகான அக்ஷரங்கள் அழகான பேச்சை உடையவள் பிராட்டி என்று 2வது பொருள் சொன்னார். 3வது பொருள் ஹி ரன் ய, 3 இருக்கோ இல்லையோ, ஹிரண்ய வர்ணாம் என்று இருக்கிறது. அந்த வர்ணம்னா எழுத்து அக்ஷரம் என்று பொருள். ஹி ரன் ய என்று 3 அக்ஷரங்களாக வைத்துக் கொண்டு இந்த 3ம் பிராட்டியினுடைய 3 செயல்களை சொல்லுகின்றன என்று தெரிவிக்கிறார்கள். இங்குதான் நமக்கு இந்த லக்ஷ்மி தந்திரம் உதவுகிறது. இந்த ஸ்ரீசூக்தத்தை மட்டும் பார்த்தோம்னா பல இடங்கள்ல என்ன சொல்ல வராருன்னே புரியாது. ஆனா பக்கத்துல லக்ஷ்மி தந்திர புஸ்தத்தை வச்சுட்டோம்னால் அங்கு விரிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இங்கு சுருக்கமாக சொல்லப்படுகின்றன. லக்ஷ்மி தந்திரம் 50 அத்தியாயம் பார்க்கணும்னு கூட்டியா ஓடியே போயிடுவேன், அடியேன்னு ஓடி போயிடுவேன். 50 அத்தியாயம் யாரும் உட்கார்ந்து சொல்றது? 15 மந்திரங்கள்னா எளிமையாக இருக்கிறதோ இல்லையோ. அப்ப ஒவ்வொரு இடத்திலும் இது லக்ஷ்மி தந்திரத்துல விரிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதை எடுத்து தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா அழகான அர்த்தங்களை புரிந்து கொள்ளலாம். ஹி ரன் ய என்று 3 எழுத்துக்களை சொல்லுகிறார். ஹி அப்படின்னால் நிகிதா, அனைத்து பொருள்களுக்குள்ளும் ஜீவாத்மாக்களுக்குள்ளும் தான் சேர்ந்திருக்கிறாள். பெருமான் நமக்குள்ள அந்தரியாமையாக இருக்கிறாரோ இல்லையோ. வரும்போது அவர் மட்டுமா வருவார்? பிராட்டியும் அழைத்து கொண்டுதான் வந்து இங்க இருக்காராம். அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று பெரியாழ்வாருடைய பாசுரம். பெரிய பார்க்கடல்ல பகவான் சயனித்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்து வந்து என் மனசுல இருக்கிறார்னு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். வந்தார்னா அங்க இன்னும் பாம்பு படுக்க அங்கேயே இருக்கு, பிராட்டி அங்கேயே இருக்கா. இவர் மட்டும் எழுந்து வந்தாரானால் அங்க இருக்கிற கடலோடு பாம்பு படுக்கையோடு
பிராட்டியோடு தானும் வந்து ஆழ்வார் மனசுக்குள்ள இருக்காராம். இப்ப வெளியில பார்க்கடல் அங்க இல்ல, பார்க்கடலே என்னுடைய நெஞ்சுக்குள்ளதான் இருக்கிறதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து நம்முடைய நெஞ்சுக்குள்ள வரும்போது பிராட்டியும் அழைத்து கொண்டு வந்து நிற்கிறார். அப்ப ஹி என்கிற எழுத்து நிகிதா, உள்ளே உரைபவள் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறது. ரன், ரன் என்பது ஒலிக்கிறாள்னு அர்த்தம். ஒரு சத்தம் இடுவது, ஒலி செய்வதற்கு ரன்னு பெயர். என்ன ஒலி செய்கிறாள்னால் உள்ளே இருந்து நமக்கு நல்லது சொல்லிட்டே இருப்பாளாம். நமக்கு அப்பப்ப நல்லதெல்லாம் தோன்றதோ இல்லையோ, எவ்வளவுதான் கெட்டுதல் பண்ணிட்டு இருந்தாலும் நாம் அதை எடுக்கிற முடிவு, ஒரு விஷயத்த பார்த்த உடனே இது நல்லதுன்னு நம்ம புத்தி சொல்லும், இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு பிடிச்சதுன்னு புத்தி சொல்லும். பிடிச்சதுன்னு தோன்றது நாம பின்பற்றினோம்னா உலகத்துல அதன்படியே தான் போயிட்டு இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப சம்சாரத்துல பிறக்கலாம். உள்ளிருந்து ஒரு நல்லதை சொல்லுகிறாளோ இல்லையோ, அப்ப பிராட்டி நமக்குள்ளே இருந்து ரன் சப்திக்கிறாள், ஒலி எழுப்புகிறாள், அங்கிருந்து உபதேசங்களை செய்கிறாள். ரன்னு சொன்னார். நிகிதா சர்வபூதேஷு ரணே பிருங்க வதூரிவ ஜனயந்தி பரம்நாதம் தைல தாராவத் அச்சுதம். உள்ளிருந்து கடைசியில ஜனயந்தி பிறப்பிக்கிறாள். நல்ல ஞானத்தை, நல்ல பேச்சை, நல்ல சிந்தனைகளை பிராட்டி பிறப்பிக்கிறாளாம். அப்ப ஹி உள்ளே இருப்பவள், ரன் ஒலி எழுப்பக்கூடியவள், நல்ல எண்ணங்களை பிறப்பிப்பவள். ஹீரண்ய வர்ணாம், இந்த 3 எழுத்துக்களும் சேர்ந்து பிராட்டினுடைய செயலை சொல்லுகின்றன. அதுதான் ஹிரண்ய வர்ணாம் என்று 3வது ஒரு அர்த்தத்தை காட்டினார். அதற்கு மேலே ஹிரண்ய வர்ணாம், ஹிரண்யம்னா நேரடியா தங்கம்னு அர்த்தம் வச்சுட்டார். தங்கத்தை போன்றவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னால், தங்கத்துக்கு ஒரு பெருமை உண்டு. நம்ம கிட்ட இப்ப தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை வச்சுட்ட உடனே ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுவோமா? அப்படி தங்கம் இருக்கு சுவாமி, நிறைய நான் பெட்டி பெட்டியா தங்கம் வச்சிருக்கேன், அப்ப அதுவே சாத்தியம், அதுவே இலக்காக இருக்கிறதோ இல்லையோ. நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், இவ்வளவு உழைச்சேன், உழைச்சு தங்கமா வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல, அது இலக்காக ஆகிவிடுகிறது. எப்பவான்னு எனக்கு வேற ஏதோ ஒரு பொருள் வேண்டும், எனக்கு வஸ்திரம் வாங்கணும், எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னா தங்கத்தை எடுத்து பணத்துக்கு கொடுத்து ஏதோ ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தி விடுகிறேனோ இல்லையோ. அப்ப சாதனம் சாத்தியம்னு 2 உண்டு. ஒரு வழி, அதால் அடையப்படுகிற இலக்குன்னு 2 இருக்கிறதோ இல்லையோ. தங்கத்துக்கு இந்த 2 நிலையுமே உண்டு. தங்கத்தை வைத்து வேறு ஒரு பொருளையும் அடையலாம், தங்கமே அடையப்பட வேண்டிய பொருளாகவும் இருக்கிறது. அத போல பிராட்டியை ஹிரண்யவர்ணாம்னு சொன்னால் இவள்தான் அடையப்பட வேண்டியவள். கடைசியில வைகுந்தத்துக்கு போய் என்ன செய்ய போகிறோம்? பிராட்டிக்கு கைங்கரியம் செய்ய போகிறோம். ஆனால் அவளை கொண்டு வைகுந்தத்தை அடைகிறோமோ இல்லையோ, அவள் இலக்காகவும் இருக்கிறாள், இலக்கை அடைவதற்கான வழியாகவும் அவளே இருக்கிறாளோ இல்லையோ. அவளிடத்துல சரணாகதி பண்ணாதான் பகவான் அனுகிரகம் செய்வார், பகவான் அனுகிரகம் பண்ணால்தான் வைகுந்தத்தை அடைய முடியும், அங்கு போனால்தான் பிராட்டிக்கு கைங்கரியம் செய்ய முடியும் பகவானோடு சேர்த்து. அப்ப தங்கம் எப்படி இலக்காகவும் வழியாகவும் தானே இருக்குமோ, பிராட்டி தானே வழியாகவும் இருக்கிறாள், இலக்காகவும் இருக்கிறாள் என்று 4வது அர்த்தம் சொன்னார். அடுத்தது ஸ்பிருகணீய வர்ண காரணபூதாம், நாம் என்னென்ன நல்ல பேச்சுகளை பேசுகிறோமோ அதற்கெல்லாம் காரணமாகவும் பிராட்டி இருக்கிறாள். இதுவும் லட்சுமி தந்திரத்தில் விரிவாக சொல்லப்பட்டது. பிராட்டி எப்படி இருக்கிறாள்? இந்த நாபியிலிருந்து புறப்பட்டு ஒலி என்பது எப்படி கழுத்து வழியாக வெளியே ஏற்படுகிறது, அதுல பிராட்டி எந்தெந்த இடத்திலிருந்து அந்த நாதத்தை எப்படியெல்லாம் பிறப்பிக்கிறாள். வர்ணானாம் ஜனனி பூத்வா போக்யான் பிராஸ்னௌமி கௌரிவ, ஒரு பசுமாடு எப்படி பாலை கொடுத்து மக்களை எல்லாம் மகிழ்விக்குமோ அதை போல நான் அவனுடைய உடலுக்குள்ளே இருந்து கொண்டு நல்ல சொற்களை ஏற்படுத்தி அவனுக்கு வேண்டியதையெல்லாம் வழங்குகிறேன் என்று முதல் சொல் ஹிரண்யவர்ணாம் என்பதற்கு 5 அர்த்தங்கள் சொன்னார். தங்கத்தை போன்றவள், தங்கத்தை போன்ற நிறமுடையவள், ஹீரண்ய என்கிற எழுத்துக்களாலே குறிப்பிடப்படுபவள், அதுக்கு மேல ஹிரண்யவர்ணாம்னு சொன்னால் நல்ல ஒலிகளை எழுப்பக்கூடியவள், அழகான பேச்சை உடையவள் என்று பிராட்டியினுடைய இத்தனை தன்மைகளை ஒரே ஒரு சொல்லை கொண்டு வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சூக்தம்னு பெயர். இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சா என்ன பண்ணுவோம்? சுவாமி வேதம் ஏதோ ஒரு அர்த்தத்தை தான் சொல்லித்து, இவர்கள் தங்களுக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்குங்கிறதுக்காக 5 அர்த்தங்களை எழுதி வைத்தார்கள்னு பொருள் அல்ல. சூக்தம்னா என்னன்னு பார்த்தோம், சுஷ்டு உக்தம், நன்றாக சொல்லக்கூடியதுனால் ஒரே சொல் பல பொருட்களை குடிப்பதில் தப்பே கிடையாது. பிராட்டிக்கு அத்தனை பெருமைகள் இருக்கின்றன, அவருடைய ஒரே ஒரு திருநாமம் இத்தனை அர்த்தங்களை காட்டுகின்றன. அதனால இது சூக்தம், சூக்தம் நன்றாக சொல்லப்பட்டது, நன்றாக சொல்லப்பட்டதுன்னு கொண்டாடுகிறார்கள். ஹிரண்யவர்ணாம் முதல் சொல் முடிந்தது. அடுத்தது ஹரிணீம். ஹரிணி, ஹரிணம், ஹரிணம்னு சொன்னா மான் என்று பொருள். ஹரிணி என்றால் மான் போன்றவள் என்று சொல்லப்படுகிறது. மானுக்கு ஒரு தன்மை உண்டு, துவட்சி, கண்ணில் மருட்சி. மான்னு சொன்னா காட்டுல தனித்து விடப்பட்டா என்னமோ மருண்டு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்து முத்தும் பார்த்துட்டே இருக்குமோ இல்லையோ. அத போல பிராட்டிக்கும் பகவானை விட்டு பிரிந்தாள் என்றால்
துவண்டு போய் என்ன செய்வதுன்னு தெரியாமல் மருட்சியிலே ஆழ்ந்து போய் விடுவாளாம். சீதையினுடைய தசைய ஹனுமான் வர்ணிக்கிறாரோ இல்லையோ, இவளை பார்த்த உடனே உபவாச கிருஷாம் தீனாம்னு தெரிவிக்கிறார். பல நாட்கள் சீதை உணவே உண்பது கிடையாது, பட்டினி பட்டினி, ராமன் என்னைக்கு வருவாரோன்னு காத்து கொண்டிருக்கிறாள். ஸ்வப்னோபி மம மத்சரி, ராமனை காண முடியாவிட்டாலும் பரவாயில்லை. ஸ்வப்னேபி யத்யஹம் வீரம் ராகவம் சக லக்ஷ்மணம், ஸ்வப்னத்திலாவது ராமனையோ லக்ஷ்மணையோ கண்டுவிட்டால் எனக்கு உறுதி வந்துவிடும். ஸ்வப்னமும் எனக்கு விரோதியாக பகைவனாக இருக்கிறது என்று ராமனை விட்டு பிரிந்து, ஏற்கனவே மிகவும் மெலிந்தவள் தான் சீதையினுடைய இடுப்பு. இப்படி கையை சேர்த்தோம்னா இதுக்குள்ள அவருடைய இடுப்பு முடிஞ்சு போயிடுமா. சுமத்தியமா என்று வால்மீகி தெரிவிக்கிறார். அப்ப முன்னமே மெலிந்திருந்தவள் ராமனை விட்டு பிரிந்து மேலும் மேலும் மெலிந்து போய் விட்டாள். சபங்காம் அலலங்காராம் விபத்மாமிவ பத்மினின்னு தெரிவிக்கிறார். ஒரு நல்ல தாமரை குளம், அந்த தாமரை குளத்துல இருக்கிற தாமரை எல்லாம் வெளியில் எடுத்துருங்க, சேத்தை எல்லாம் நன்னா கலக்கி விட்டுடுங்க. அது எப்படி இருக்குமோ அப்படிதான் சீத்தை இருந்தாலும். சபங்காம்னா உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கு. அங்க இருக்கிற அழகான தாமரைகளை எல்லாம் யாரோ பறித்து விட்டார்கள். கண்ணு தாமரையாட்ட இருக்கணும், ராமனை காணாதபடியால மொட்டித்து போய் வெளுப்பா படுத்து, வாய் தாமரை போல பழுத்து அழகா செவப்பா இருக்கணும். ராமனை விட்டு பிரிந்து அதுலயும் செவப்பு போய்விட்டது. உடலில் நிறம் அழகாக இல்லை. இப்படி ராமனை விட்டு பிரிந்து துன்பப்பட்டாலோ இல்லையா, அது மானினுடைய தன்மை. துவட்சி, இன்னொன்னு மருட்சி, என்ன செய்வதுன்னு தெரியாமல் மருண்டு இருக்கிறாளோ இல்லையோ, அதனால மானை போன்றவள் ஹரிணீம் என்று முதல் அர்த்தம் தெரிவித்தார். அடுத்தது இரண்டாவது அர்த்தம் தெரிவிக்கிறார். ஹரந்தி பத்னந்தி ஏனாமிதி ஹரிணி. ஹரணம் அப்படின்னா கட்டுவதுன்னு ஒரு பொருள், கட்டப்படுபவள். ஹரிணி ஹரிணின்னு சொன்னால் கட்டப்படுபவள் என்று ஒரு பொருள் தெரிவிக்கிறார். யாராலே எதற்காக எப்படி கட்டப்படுகிறாள் என்றால் உடனே நமக்கு புரியாது. சுவாமி ஹரிணின்னு வார்த்தை இருக்கு, கட்டப்படுபவள் திடீர்னு எப்படி அர்த்தம் பண்றதுனால் அதுக்கு லக்ஷ்மி தந்திரத்தை போய் பார்க்கணும். லக்ஷ்மி தந்திரத்தை ரொம்ப அழகாக பிராட்டி தானே சொல்லுகிறாள். தூரா தூரதரம் யாமி ஹரிணி யோகி மானசாத் பக்தியா பத்னந்தி நிஜயா யோகினோ மாம் யதவ்ரதாக. முதலியே பார்த்தோமே, பிராட்டியை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பக்தி இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் என்ன ஆகும்னால் தூரா தூரதரம் யாமி, யோகிகள் சிறந்த தியானம் செய்பவர்களுடைய மனதிலிருந்து பிராட்டி வெகு தூரத்தில் ஓடி போய் விடுகிறாளாம். அவர்களால் அவளை எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது. மனசிலிருந்து தொலைவில் இருக்கிறாள்னா புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிறாள்னு அர்த்தம். தூரா தூரதரம் யாமி ஹரிணி. மான் என்பது ஏதான ஒரு பயம் வந்ததென்றால் உடனே 10 மைல் தூரம் ஓடி போய் நின்று அங்கிருந்து பார்க்க முடியும். நின்று திரும்பி எல்லாம் பார்க்காது. ஒரு சத்தம் கேட்டதுன்னா ஓடி போய் தொலைவில் நின்றுவிடும். அதை போல பிராட்டி மானை போல ஒருத்தர் யோகி தியானம் செய்கிறார் என்றால் அவரிடத்திலிருந்து வெகு தூரத்துல போய் நின்று விடுவாளாம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? பக்தியா பத்னந்தி நிஜயா. அவர் மனசுல பக்தியை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் அவளை அழைத்து கட்டி வைக்க முடியுமா. பக்திக்கு மட்டும் கட்டுப்படுவாளே தவிர வேறு எதாலும் கட்டுப்படாதவள். அப்ப தியானம் செய்பவர்களுக்கு பக்தி இருக்கணும்ங்கிற தேவை கிடையாது. தியானம் மட்டும் ஒருவன் செய்தான் என்றால் அவனால் பிராட்டியை புரிந்து கொள்ள முடியாது. வெகு தூரத்தில் இருப்பாள் மானை போலே. ஆனா பக்தி என்பது மனசில் அவனுக்கு இருந்ததென்றால் அந்த பக்தியை வைத்து பிராட்டியே கட்டி போட்டு வைத்து விடலாம். கட்டி போடுவதுனா அவள் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், அதனால எல்லா நன்மைகளையும் அடையலாம் என்று தெரிவிப்பார்கள். அப்ப பிராட்டிக்கு ஒரு பெருமை பெருமானுக்கும் உண்டு, பிராட்டிக்கும் உண்டு. தன்னை கட்டுவதற்கான சங்கிலியை தாங்களே வழங்குவார்கள். இது யானை கிட்டையும் உண்டு. ஸ்ரீரங்கத்திலே எங்க வேணாலும் சேவிக்கலாம். யானை அதனுடைய கொட்டாரத்துல இருக்கும். அத காலில் பெரிய சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பா. கோவில்ல விஸ்வரூபமா போறதுன்னா உள்ள புறப்பாட்டுக்காக கோவிலுக்குள்ள யானை போகணும். அந்த காலை கட்டுற சங்கிலியா நம்மளெல்லாம் தூக்கவே முடியாது, அது அவ்வளவு பாரமாக இருக்கும். யானைப்பாகன் என்ன சொல்லுவார், அதை உடனே தட்டுவார். அந்த யானையே அந்த சங்கிலியை தானே தூக்கிக்கும், கோவிலுக்குள்ள நடந்து போகும். எந்த தூண்ல கட்டணமோ அதை தட்டுவார் யானைப்பாகன். அந்த சங்கிலி அந்த தூணுக்கு பக்கத்துல கீழே போட்டுடும் யானை. அவர் அதை எடுத்து கட்டி விட்டுடுவார். சங்கிலியை நம்மளால தூக்க முடியாது. தன்னை கட்டுவதற்கான சங்கிலியை தானே சுமந்து கொண்டு வந்து அந்த தூணுக்கு பக்கத்துல வச்சு இந்தா கட்டிக்கோன்னு அந்த பாகன் இடத்துல சொல்றதோ இல்லையோ, அதை போல பகவான் என்ன பண்றார், அவர் ஒரு யானை. யானையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. காவேரியில நன்னா குளிப்பாட்டுவார். 1 மணி நேரத்துக்கு நன்னா நாரெல்லாம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி கருகருன்னு அந்த யானை ரொம்ப அழகா இருக்கும். பாகன் நன்னா நீராட்டி விட்டு தொலைவில் நின்று பார்த்து இவ்வளவு அழகா யானை இருக்கு ஆனந்தமா பார்த்துட்டு இருப்பார். யானையும் தண்ணீரை எடுத்து தம் பேர்ல போட்டு காவிரியில் விளையாடும். ஜலம் இருந்து எல்லா வசதிகளும் இருக்கும்போது தெரிவிக்கிறேன். அப்படி விளையாடி விட்டு கரைக்கு ஏறி வருமோ இல்லையோ, தண்ணீர நடந்து வரும்போது எடுத்து தண்ணீரை கொட்டிக்கிற யானை
கரையை அடைந்த உடனே இங்க இருக்கிற 4 குப்பசத்தை எடுத்து தலையில போட்டுக்கும், இங்கிருந்து மண்ணை எடுத்து தலையில போட்டுக்கும். அந்த யாரானு கேள்வி கேட்க முடியுமா? இவ்வளவு குளிப்பாட்டி விட்டேனே 1 மணி நேரத்துக்கு, ஏன் இப்படி செய்தாயின்னு அந்த பாகனும் கேட்க முடியாது, யாரும் யானையை கேட்க முடியாது. அத போல பகவான் ஒரு யானை, யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. பிராட்டி ஒரு பெண் யானை, அவளையும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அவர்களுக்கு ஒரு பண்பு, தன்னை கட்டுவதற்கான சங்கிலி பக்தி என்கிற சங்கிலி. அந்த பக்தியை அவரே நமக்கு கொடுப்பார், அப்புறம் கட்டுப்பட்டு அவரே நிற்பார். யசோதை கண்ணினோன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்லுகிறார் மதுரகவி ஆழ்வார்.